கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். மோன்தா தீவிர புயலின் காரணமாக இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மோன்தா புயல் ஆந்திராவுக்கு நெருங்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலும் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மோன்தா புயலால் இருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 8 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டம் திருவள்ளூரில் மட்டும் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று ராணிப்பேட்டை ஆகிய வட மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்கள்ல தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களும் என 8 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய வடக்கு திசையில வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில வங்கக்கடலில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய சுழற்சியின் காரணமாக காற்றுடைய போக்கு அரபிக்கடல், குமரிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தென் மாவட்டங்கள் மீது, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் மீது காற்றுடைய போக்கினால் உருவாகக்கூடிய மலை மேகங்களால் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மீது ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், வட மாவட்டங்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் மீது கனமழைக்கான வாய்ப்பும், அதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வட மாவட்டங்கள் என்பது இந்த புயலினுடைய ஒரு சுற்றுவட்ட பாதையிலிருந்து வெளியாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் தொடரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. புயலினுடைய மையப்பகுதி, அதனுடைய வெளிப்பகுதி, அதை சுற்றி உருவாகக்கூடிய வெளிப்புற சுற்றுப்பகுதி என்ற அடிப்படையில அதனுடைய சுழற்சியில் உருவாகக்கூடிய மலைமேக கூட்டங்கள் இன்னும் தமிழ்நாட்டுடைய வட மாவட்ட கடலோர பகுதிகளை எட்டக்கூடிய திறன் கொண்டவையாக இருப்பதனால் மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் இந்த எச்சரிக்கை அளவில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் புயல் கரையை நெருங்கக்கூடிய சூழலில் குறிப்பாக இன்று மாலை நேரத்துக்கு பிறகாக புயல் கரையை கடக்க தொடங்கக்கூடிய நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேரங்களில் புயல் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு சற்று குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.